ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இன்றைக்கான வீடியோவில் பேட்டரி பேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம BMS யூஸ் பண்ணி ஒரு பேட்டரி பேக் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம 3S BMS ஒன்று எடுத்துக்கலாம். இந்த BMSோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பை பண்ணிக்கங்க. இந்த BMS யூஸ் பண்ணி நம்ம பேட்டரி பேக் செய்யும் போது நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஆகும்போது ஈவனாக சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது டிஸ்சார்ஜ் ஈவனாக ஆகும். இதை யூஸ் பண்ணால் தான் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி வீக் ஆகிடும், ஓவராக ஹீட் ஆகும், இந்த ப்ராப்ளம்லாம் வரும். இந்த BMS வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ண முடியும். இந்த BMS வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் மேக்ஸிமம் 10 ஆம்ப் பேட்டரி பேக் வரலாம் செய்ய முடியும். இப்போ ஒரு பேட்டரியை செக் பண்ணிக்கலாம். நம்ம 3Sன்றதால 3 பேட்டரி எடுத்துக்கிறோம். பாருங்க, ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.6 வோல்ட் கிட்ட வருது நமக்கு. இப்போ பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் பார்த்தீங்கன்னா சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக சாண்ட் பண்ணி எடுத்துங்க. அப்படி சாண்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த சால்ட்ரிங் பண்ணுற அயன் அதில் ஒட்டும். இப்போ பேட்டரி நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. நெகட்டிவ், பாசிட்டிவ், திரும்பி ஒரு நெகட்டிவ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ். இந்த சர்க்யூட் டயக்ராம் ஒன்று இந்த வீடியோவில் லிங்க் பண்ணுறேன், அதை பார்த்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. 3 பேட்டரியும் ஃபஸ்ட்டு க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேட்டரியை ஒட்டியாச்சு. இப்போ சால்ட்ரிங் பண்ணி அந்த ஈயத்தை எடுத்து எல்லா பேட்டரிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒயரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு, திரும்பி அந்த ரெண்டுத்தையும் நம்ம சீரியஸ் பண்ண பார்த்தீங்களா, அதோட மைனஸையும் இன்னொரு பேட்டரியோட ப்ளஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு சீரியஸ் ஆகிடும். இது உங்களுக்கு புரியலாம், ஒரு சின்னதாக ஒரு மேலே இமேஜ் ஒன்று போடுறேன், அதை பாருங்கள் புரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷனை ஏதோ டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 3 பேட்டரி லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் பேட்டரியோட ப்ளஸில் கொடுக்குறோம். செகண்ட் பேட்டரியோட மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் பேட்டரியோட ப்ளஸில் கொடுக்குறோம். தேர்ட் பேட்டரியிலேருந்து ஒரு மைனஸ் அவுட்புட் எடுப்போம். இப்போ தேர்ட் பேட்டரியோட மைனஸை எடுத்து ஒரு ஒயர் சால்ட்ரேஜ் பண்ணி எடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ் டெர்மினலில் ஒரு ஒயரை வச்சு சால்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 சைடும் 4 ஒயர் வரும். பேட்ரி மேலே ஒரு சின்ன கார்ட்போர்டு வச்சு ஒட்டிக்கோங்க. இதில் 0 வோல்ட்ன்றது பேட்ரி மைனஸு, 3.7 வோல்ட்ன்றது சிங்கிள் பேட்டரியோட வோல்டேஜ், 7.4ன்றது நம்ம 2 பேட்டரி சீரியஸ் பண்ணனே வர வோல்டேஜ், 11.1ன்ற வோல்டேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு BMS ப்ளஸ்ஸு கொடுத்தோணும். அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கும், அதில் நம்ம அவுட்புட் எடுக்கணும். அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த ஒயர் எல்லாத்தையும் BMS கிட்ட வச்சு அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டரியோட மைனஸ் எடுத்து போய் B மைனஸ்லேயும், அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டரியும் செகண்ட் பேட்டரியும் சீரியஸ் பண்ணியிருப்போம். அதை ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு B1ல் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டரியும் தேர்ட் பேட்டரியும் சீரிஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு B2ல் கொடுத்துக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஒயர் மட்டும் பெண்டிங் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு B+ல் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேட்டரி ஃபஸ்ட்டு பேட்டரியோட மைனஸ் எடுத்துகிட்டு போயிட்டு B-லையும், அப்புறம் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டரியை சீரிஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்து போய் B1ல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பேட்டரியும் தேர்ட் பேட்டரியும் சீரிஸ் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து B2ல் கொடுத்துக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ளஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அதை வந்து B+ல் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்காக P+, P-லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஒயர் வச்சு சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பேட்ரி பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேட்ரி பேக்கை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கும்போது 3.6 வோல்டேஜ் வருது. செகண்ட் பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கும்போது 7.22 கிட்ட வருது. தேர்ட் பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கும்போது 10 வோல்ட்டு கிட்ட வருது. இப்போ வந்து நமக்கு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் கம்மியாக இருக்கிறதால 10 வோல்ட்டுன்ட்டு இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வரும். இப்போ இந்த பேட்டரி பேக்கை சுற்றி இன்சுலேட் டேப் அடிச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட் வந்து நமக்கு 10 வோல்ட் கிட்ட வருது. இப்போ இதில் ஒரு மோட்ரு வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த மோட்டர் நல்லாவே ஸ்பீடாக சுற்றுது. ஃபைனலாக நம்மளோட பேட்டரி பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் எடுத்து கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.